அதே நம்பர் தானே ஹரிஸ் நம்பர். அதுதான் அது நீ வச்சு போட்டிய நம்பர் தான். இப்போ நீ கூப்பிட்டு இதே நம்பர் தானே. நான் இப்போ அனுப்பி விட்டு செக் பண்ணுவோம். அந்த கவனிச்சாங்க. Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போகிறது ஒரு vlog வீடியோ அண்ட் இன்னைக்குள்ள டே நம்ம என்னெல்லாம் பண்ணுறோங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஒரு பெரிய கேப் ஆக்சுவலி 1.5 months ஆச்சு நான் vlogsல அப்லோட் பண்ணி. ஈவன் எந்த ஒரு வீடியோஸுமே அப்லோட் பண்ணல. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்ஜரி பண்ண வேண்டியது இருந்தது. ஹெல்த் முடியாமல் இருந்தேன். பட் இப்போது ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு 45 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ ஐ எம் ஃபிசிக்கலி ஃபிட் நவ். வீடியோஸ் அப்படின்னு சொல்லும்போது வீடியோஸ் எடுக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் எடிட்டிங் அண்ட் அப்லோட் அந்த ப்ரோசஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் ஹெல்த்துக்கு முடியாத நேரத்தில் ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஐ டுக் அ பிரேக். அண்ட் அதுக்கப்புறம் இப்போது அந்த பேக் டு எனர்ஜி ஃபார்ம் வந்தாச்சு. அதனால தான் விளாக்ஸ் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். அண்ட் இதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு லாஸ்ட் வீக்கே என்னால் விளாக்ஸ் எடுத்துருக்க முடியும். சரி, ஏதாவது ஒரு நல்ல நாள் வந்ததுன்னா அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். இன்றைக்கி கார்த்திகை தீபம். ஸோ அதனால் இன்றைக்குள்ள விளாகே ஃபர்ஸ்ட் விளாகாக இருக்கட்டும் ஆஃப்டர் அ பிரேக் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ரொட்டீன்லாம் முடிஞ்சது. ஸோ இப்போ கொஞ்சம் வெளியில் வேலைகள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஃபர்தராக கார்த்திகை தீபத்துக்குள்ள ஒர்க் எல்லாம் ப்ரெப் ஒர்க்லாம் பண்ணணும். எனக்கு டியூஸ்டே வந்து பொதுவாக ரொம்ப ஹெக்டிக்காக இருக்காது ஷெடியூல். மண்டே வெனஸ்டே வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க டைட்டாக அந்த மாதிரி இருக்கும், ரொம்ப கால்ஸ்லாம் இருக்கும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் சாந்தமாக இருக்குது இப்போவுமே. அதனால் வெளியில் உள்ள வேலைகள்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே பண்ணுறதை ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ கார்த்திகை தீபம் அப்படிங்கிறதுனால அந்த சின்ன சின்ன என்ன சொல்லுவாங்க விளக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம ஊரில் வந்து ஒரு இலப்பணியாரம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குள்ளே ரெசிபீஸ்லாம் கேட்டு வச்சுருக்கேன். ஏன்னா லாஸ்ட் இயர் நான் சொதப்பிட்டேன். ஸோ அந்த இது இந்த இயர் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்டு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இன்ஃபர்மேஷன். ஸோ அதுவும் பண்ணணும். ரொம்ப நாள் ஆச்சு விளாக் எடுத்து, அதனால எனக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பேசுகிறது கேமரா முன்னாடி உட்காந்து. வில் சி, போக போக சரியாகும்னு நினைக்கிறேன். வெளியில் இருக்க மிச்சில் ஏதாவது விளாக் எடுக்க முடிஞ்சிருந்தால் கண்டிப்பாக விளாக் எடுக்கிறேன். அண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். நான் பாய். வண்டி எது இருக்கா? இல்லை, ரொம்ப வேண்டாம் நமக்கு. மனமே இல்லை. எவ்வளோமா? சொக்கப்பானையா? சொக்கப்பானை எல்லா வருஷமும் இருக்குமா? ஹலோ எவ்ரிவன், ஐம் பேக். ஸோ முக்கியமான வேலை என்னெல்லாம் வெளியில் இருந்ததோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது லன்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சேன்னா ஒரு சில வேலைகள் பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பெஷலி இன்றைக்கி வெளியில் போனதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த தெரளி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா அதில் தான் அப்படி கோன் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு இடையில் அந்த
ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் அவிச்சு எடுக்கணும். நான் தீபாவளி அவுட்ஃபிட், அதாவது நான் தீபாவளிக்கு என்ன வேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எது வாங்கியிருந்தேனோ அதை நான் அன்னைக்கு வேர் பண்ணவே முடியல. நான் சொன்னேன் இல்லையா, ஹெல்த் ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அந்த அவுட்ஃபிட் வேர் பண்ணவே இல்லை. அண்ட் ஸ்டிச் பண்ண கொடுத்ததை நான் வாங்கவே இல்லை. ஸோ இன்னைக்கு தான் சரி போய் வாங்கிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு வாங்க போனேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் உங்ககிட்ட ஒரு பேட்டர்ன் சொல்லியிருந்தேன், ஸ்பெசிஃபிக்காக எதுவும் சொல்லலை. நான் சொன்னேன் என்னோட சாரியில் வந்து ஸ்கொயர் ஷேப்ஸ் வந்து ரொம்ப இருக்கும் அந்த பட்டு சாரியில். ஸோ அதனால நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆரி ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறமா அவங்கள போய் பார்த்து வாங்கவே இல்லை. தீபாவளி அன்னைக்கும் வாங்கலை, அதுக்கு 2 நாள் முன்னாடியும் போய் வாங்கலை. அண்ட் அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி தீபாவளி டைமில் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காதீங்க, எனக்கு முடிஞ்சதான் நான் வாங்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். பட் அவங்க ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தாங்க. தீபாவளி அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 1 மாதம் கழிச்சு இன்றைக்கி தான் போய் வாங்கினேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் சரி இந்த விலாகில் இன்க்ளூட் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ யா, திஸ் இஸ் ஹவ் அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லீவ்ஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. கை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவ்ஸ் வந்து ஃபுல்லாகவே ஃபில்டாக அந்த மாதிரி இருக்குது, எங்கேயுமே எம்டியாக இல்லாமல். அண்ட் பார்டர் வந்து ஆஸ் இட் இஸ் பிளெயினாக வச்சுருக்காங்க. அண்ட் இந்த எண்டில் ஏதோ ஒரு கோல்டன் கலரில் ரோப் இருக்குது, பட் அது அந்த அளவுக்கு தெரியல. சேம் டிசைன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸ்லீவ்ஸில் இருக்கிற மாதிரியே. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நாளைக்கு ஒரு மேரேஜ் ரிசப்ஷன் இருக்குது நம்ம ரிலேட்டிவோடது. ஸோ அந்த ரிசப்ஷனுக்கு பிளான் பண்ணி தான் இன்றைக்கி போய் வாங்கிட்டு வந்தேன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு விலாக் எடுப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும். அண்ட் சாரியுமே நான் அந்த விலாகில் காட்டுறேன். இந்த ஒர்க் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ இந்த பிராண்டோடைய ஆல்ரெடி ஃபேஷியல் கிட் நான் வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, என்னுடைய கை பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ இது வந்து 30 minutes DIY மேக் ஓவர் ஃபேஷியல் கிட். ஸோ இது வந்து என்னுடைய செகண்ட் கிட். நான் இது செகண்ட் டைம் நான் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்குற கிட். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்மளுக்கு இப்போ புதுசாக என்ன வந்திருக்குன்னா 10 minutes DIY அட்வான்ஸ்ட் ஹேர் ஸ்பா கிட். நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணதில்லை, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். இன் தி அதர் ஹேண்ட் இது வந்து என்னுடைய செகண்ட் இல்லை தேர்டுன்னு நினைக்கிறேன், தேர்ட் பர்ச்சேஸ். இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் இன்னும் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் ரிசீவ் ஆனது இங்கே இருக்குது. ஒரு ஹால் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். பட் இந்த ப்ராடக்ட் என்னென்னா இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஐ ஜஸ்ட் தாட் இந்த வ்ளாகில் இன்க்ளூட் பண்ணலான்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப். நம்மளோட ஸ்கல்ப் வந்து நல்லா வெட் பண்ணிவிட்டு 3 minutes வந்து மெசாஜ் பண்ணணும் இந்த ஒரு ஸ்க்ரப் வச்சு. அண்ட் இந்த ஸ்க்ரப்போட டீட்டெயில்ஸுமே இன்னும் ஃபர்தராக கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து ஷாம்பு, தேர்ட் ஸ்டெப் வந்து கண்டிஷனர், அண்ட் ஃபாலோட் பை ஃபோர்த் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் சீரம் அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸ்க்கு வந்து 3 minutes ஈச், அண்ட் லாஸ்ட்லி சீரம் அப்ளை பண்ணுறதுக்கு 1 minute. ஸோ அதனால தான் 10 minutes DIY கிட் அப்படின்னு இருக்காங்க. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் பிராண்டோடைய கேரட் சீட் ரேஞ்சில் உள்ள ஷாம்பு கண்டிஷனர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஈவன் ஆயில் யூஸ் பண்ணுறதுமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிராண்டோட தான் இப்போ கரண்ட்லி நான் யூஸ் பண்ணுறேன். சீன் டு பி ரியலி குட். ஸோ அந்த வகையில் தான் சரி இந்த கிட் பார்க்க முடியல, எனக்கு ஃபைன் யூஸ் பண்ணலான்னு தோணுச்சு. அண்ட் இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் நான் சொல்ல மறந்துட்டேன். இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 355 rupees. நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கலாம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஓப்பன் பண்ணி பார்த்தால் சொன்ன மாதிரி 4 சாஷே இருக்குது. ஸ்டெப் நம்பர் 1, ஸ்டெப் நம்பர் 2, 3, 4. ஸோ எல்லாமே ஆர்டராக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேக்கேஜிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொதுவாக எனக்கு இந்த மாதிரி ஷேட்ஸ் ரொம்ப பிடிக்கும், பர்பிள், பர்கண்டி அந்த மாதிரி ஷேட்ஸ் பிடிக்கும். ஸோ அந்த வகையில் ஐ ஜஸ்ட் லவ் திஸ் ஒன். ஸோ இது ஸ்க்ரப். ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன இருக்குது, ஹவு டு யூஸ். இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்லி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா காஃபி ஸ்க்ரப் பீட்ஸ். ஸோ காஃபி ஃப்ளேவர்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். கேஃபைன் பவுடர், ஆப்பிள் சைடர் வினிகர், அலோவேரா, ஜிஞ்சர் ரூட், ஆரஞ்ச், லெமன், ரோஸ் ஆயில். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. பெனிஃபிட்ஸுமே இதில் மென்ஷன்டாக இருக்குது. ஸோ முடிஞ்சால் எல்லா டீட்டெயில்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். நான் எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு இருந்தால் பெரிய வீடியோவாக இருக்கும் அதனால். அண்ட் ஃபாலோட் பை ஷாம்பில் கோகனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில், கேரட்டின். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன தெரிஞ்ச பேராக எதுவுமே இல்லை, மற்றதெல்லாம் கெமிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கண்டிஷ்னர், ஐபிஸ்கஸ் எக்ஸ்ட்ராக்ட், அது நம்ம என்ன சொல்லுவாங்க, செம்பருத்தி பூ, எஸ். அதுக்கப்புறம் கேரட்டின், கோகனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில்,
ப்ரோ விட்டமின் B5 இன்க்ரீடியன்ஸ் ஃபர்ஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்லி சீரமில் பார்த்தீங்கன்னா ஆர்கன் ஆயில், அவகேடோ ஆயில், ஜோஜோபா ஆயில், கோகோனட் ஆயில், ஆனியன் ஆயில், விட்டமின் இ, எல்லா நல்ல விஷயங்களும் இது தெரிஞ்ச மாதிரி இருக்குது. இன்றைக்கி இதை தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நான் இந்த வ்ளாக் கண்டினியூ பண்ண முடிச்சல சொல்கிறேன். அண்ட் இப்போது அடுத்து என்னோடய லன்ச் ப்ரிப்ரேஷன் ஒர்க் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு லன்ச் டைமில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் பாய். ஹாய் எவ்ரி ஒன், ஐம் பேக். ஸோ என்னுடைய ஹேர் ஸ்பா என்னையோடது முடிஞ்சது. இட் சீம் டு பி ரியலி குட். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல 10 மினிட்ஸில் இப்படி ஒரு ஹேர் ஸ்பா நம்ம வீட்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. பட் ப்ரைஸ் வைஸ் 355 ருபீஸ்க்கு எனக்கு என்னமோ இது ஜென்யூனாக இருந்த மாதிரி இருக்குது. அண்ட் லாஸ்ட் ஸ்டெப், ஃபைனல் ஸ்டெப் மட்டும் பெண்டிங், சீரம் அப்ளை பண்ணுறது. அண்ட் குவான்டிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்குது. லைக் என்னோடய லென்த் ஆஃப் த ஹேருக்கு வந்து எக்ஸஸாக தான் இருந்தது. சீரம் வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் ஆகாது. ஸோ லென்த் ஆஃப் த ஹேரில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிறத ஏதாட்டும் எனது சீல் பண்ணி வச்சுட்டு ஃப்யூச்சரில் இப்போது ஒரு 4-5 நாளைக்கு இதையே யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு குவான்டிட்டி இருக்குது. போதும். ஸோ இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் பொதுவாகவே சீரம் கம்மியாக தான் அப்ளை பண்ணுவேன். ஸோ எடுத்ததை என்னுடைய லென்த் ஆஃப் த ஹேரில் மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன். எல்லா ஆயில்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ண மாதிரி இருக்குது. ரொம்ப குவான்டிட்டி அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ஆயிலியாக இருக்க சான்சஸ் இருக்குது. நாட் ஷுவர், ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால நான் எதுவும் கமிட் பண்ண முடியாது. இப்போ நான் ஸ்கின் கேர் பண்ணி முடிச்சுட்டு ஃபர்தராக என்னுடைய லன்ச் ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் மெனு தான், வெஜிடேரியன் மெனு தான். ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்து நான் ஈவினிங்குள்ளே ப்ரெப் ஒர்க்கோட உங்களை மீட் பண்ணுறேன். நான் பாய். ப்ரெப் ஒர்க் எல்லாமே முடிஞ்சது. ஸோ இந்த டீ லைட் கேண்டில்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கெட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அகல் விளக்கும்பாங்க இல்லையா, ஸோ இது புதுசாகவே இருக்குது, நீ யூஸ் பண்ணேன். பட் மற்றதெல்லாம் யூஸ்டு வந்து நல்லா காலையிலே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிட்டேன். அண்ட் அது தவிர இந்த மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க, கிண்ணம், இந்த கிண்ணமும் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த டீ லைட்ஸ், அதாவது இதை இப்படி வச்சு இந்த டீ லைட்ஸ் இதில் வச்சிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் இது ரொம்ப பழசாயிட்டு, ஸோ அதனால் இதை இந்த டைம் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. பட் இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லாயிருக்கு. அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, இது இவ்வளோ இருக்குது கிண்ணம். ஸோ இந்த கிண்ணம் தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் விளக்குன்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லை ஒரு கை. ஸோ இந்த அன்ன விளக்கில் தான் வெளியில், ஆக்சுவலி நம்ம ஸ்ட்ரீட்டில் எப்படின்னா வெளியில் தான் வைக்கணும். ஸோ இந்த விளக்கை வெளியில் வச்சுட்டு அதை சுற்றி இந்த மாதிரி சின்ன சின்ன விளக்கெல்லாம் வைக்கணும். அண்ட் இந்த கிண்ணம்லாம் வைக்கணும். அதுக்குள்ளே ஒர்க் தான் நடந்துகிட்ருக்கு. அமைஞ்சிட்டா இல்லைல்ல, சுடும் பார்த்து முடியட்டா. எனக்கு அதை தொட முடியாது. ஸோ அதனால் அவங்களோட ஹெல்ப். லாஸ்ட் இயர் சொல்லிட்டு இருந்தால அந்த கதை இது தான். ஸோ இந்த மாவு வந்து ரொம்ப ஹார்டாகிடுச்சு நான் பண்ணினது. ஸோ இந்த டைம் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் தான் உருட்டி வைப்பாங்க. இப்படி உருட்டி இந்த லீஃபில் இந்த குச்சி, அது இந்த ட்ரீலேருந்து வர்ற குச்சி தான். ஸோ அந்த குச்சியோடு சேர்த்து இப்படி உள்ளே எடுத்து வைக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து இலையை சுருட்டி இப்படி சென்டரில் அந்த ஸ்டிக்கை வந்து ஸ்டிக் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். ஸோ இது அடுத்த செட்டுக்காக வச்சுருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஒன்று இருக்குது. டேஸ்ட் பார்க்கக்கூடாது. ஸோ அதனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரெசிபி தெரியாத காரணத்தினால நான் ரெசிபி கம்ப்ளீட்டாக எடுக்கலை. ஜஸ்ட் ஹியர் அண்ட் தேர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். பட் இன்கேஸ் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னைக்காட்டு ஒரு நாள் வ்ளாகில் இன்க்ளூட் பண்ணுறேன். அண்ட் இந்த இலை வந்து 1 இயர் வரைக்கும் நல்லா இருக்குமா. ஸோ இந்த இயர் எக்ஸஸாக இருக்குன்னா நெக்ஸ்ட் இயர் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இலையில் அந்த அளவுக்கு மனம் இருக்குது. அண்ட் இங்கேயும் எல்லாம் ரெடி. அண்ட் என்னுடைய லேப்டாப், ஸோ ஒர்க் இருக்குது. கருவறையிலே இருக்கின்ற தெய்வ திருமணிகளை அகல் விளக்கின் பிரகாசத்திலே
தரக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் சன்னதியும் நீங்கள் தரிசித்திருப்பீர்கள். சிவனுடைய பல வடிவங்களுள் அர்த்தநாரி எந்த சிவாலய புஷ்பத்தில் நீங்கள் பார்த்தாலுமே அங்கே தீபம் ஏற்றி வழிபடுங்கள். இதே நேரத்தில் திருச்செந்தூர் திருத்தலத்திலும், அதாவது அர்த்தநாரீஸ்வரருக்கு என்று காணப்படும் சிறப்பான அந்த திருத்தலத்திலும் அடுத்து விரிவாக செல்ல வேண்டும். இந்த தீபத்தை காண வேண்டும் என்பதற்காக இந்த திருத்தலத்தில் ஒரு வழியாக கார்த்திகை தீபம் செலிப்ரேஷன் நல்லபடியாக நடந்துகிட்டே இருக்குது இன்னும். அண்ட் இலப்பணியாரம் இன்னும் டேஸ்ட் பண்ணல. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒர்க், ஸோ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் தான் ஐ எம் கோயிங் டு டேஸ்ட் இலப்பணியாரம். டைம் இப்போது 8:45. ஸோ இப்போது லாக் ஆஃப் பண்ணலாம். கொஞ்சம் ஃப்ரீஅப் ஆயாச்சு. அண்ட் கொஞ்சம் வேலை வெளியில் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஐட்டம் தான் பண்ணியிருப்பாங்க. இது கூட அடிஷ்னலி வடை அதெல்லாம் இருக்கும். ஸோ நான் அதெல்லாம் பண்ணலை. இப்போ தான் இதுலேருந்து ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இட்ஸ் டூ குட். ரியலி எனக்கே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் எக்ஸ்ட்ரா இலை இருக்குது. இன்னும் அவிக்க வேண்டியதும் பாக்கி இருக்குது. பட் ஆஸ் ஆஃப் நவ் இன்றைக்குள்ள கோட்டா முடிஞ்சு. இதோட பார்த்திங்கன்னா இந்த வ்ளாக் எண்ட் பண்ணலான்னு நினச்சேன். ஏன்னா டின்னர் வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை. இந்த பணியாரம் அண்டு ஆமாம், ஒரு விஷயம் நான் சொல்லவே மறந்துட்டேன். இதுக்கு பேர் தெரளி பணியாரம் இல்லை, தெரளின்னு சொல்லிட்டு வேறு என்னமோ சொன்னாங்க. கொழுக்கட்டையா என்னமோ பேர் சொன்னாங்க. இப்போ ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தப்போ தான் அவங்க சொன்னாங்க. இது தெரளி பணியாரம் இல்லை, தெரளி கொழுக்கட்டைன்னு நினைக்கிறேன். தப்பாக தான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருந்திருக்கேன். ஸோ இதோட இந்த வ்ளாகும் முடியுது. அண்ட் நாளைக்கு நான் சொன்ன மாதிரி புது வ்ளாகோடு உங்களை மீட் பண்ணுறேன். நான் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை.